புவியியல், மக்கள் தொகையும் குடியிருப்பும் அதுவும் போட்டிருக்கேன். பாறை மற்றும் மண், பாறையை பற்றியும் மண்ணை பற்றியும் சொல்லியிருக்கேன். அது இம்பார்ட்டண்ட்டு ஜென்ரல் கொஸ்டின் ஆன்சர் மாதிரி போட்டிருக்கேன். ஒவ்வொரு பகுதியாக புவியியலில் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. இந்தியாவில் இரும்பு உற்பத்தியில் முதன்மை மாவட்டங்கள் எது? ஹசாரிபாக் மாவட்டம் எது? ஹசாரிபாக், ராஞ்சி. தமிழ்நாட்டில் இரும்பு தாது உற்பத்தியில் முதன்மை மாவட்டம் எது? சேலம். செயில் விரிவாக்கம் என்ன? இரும்பு எஃகு ஆணையம். இரும்பு எஃகு உற்பத்தி செய்வதற்கு தேவையான உலோகங்கள் எவை? இரும்பு, மாங்கனீசு. இந்தியாவில் மாங்கனீஸ் உற்பத்தியில் முதன்மை மாநிலம் எது? மகாராஷ்டிரா. இந்திய மாங்கனீஸ் தாது நிறுவனம் எங்கு உள்ளது? நாக்பூர், மகாராஷ்டிரா. அதிக மாங்கனீஸ் படிவமுள்ள மாநிலம் எது? ஒடிசா. உலக அளவில் மாங்கனீசு உற்பத்தியில் இந்தியாவின் இடம் எது? 5வது இடம். பித்தளை எவற்றின் கலவை? தாமிரம், துத்தநாகம் கலந்த கலவை. வெண்கலம் எவற்றின் கலவை? தாமிரம், தகரம் ஆகியவற்றின் கலவை. இந்தியாவின் தாமிர படிவு அதிகமாக உள்ள மாநிலம் எது? ராஜஸ்தான். நல்கோ என்று அழைக்கப்படும் தேசிய அலுமினிய நிறுவனம் எந்த ஆண்டு துவங்கப்பட்டது? 1981. பாக்சைட் அதிகம் உள்ள மாநிலங்கள் எவை? ஒடிசா, குஜராத், ஜார்க்கண்ட். மைக்கா, சுண்ணாம்பு, ஜிப்சம், நைட்ரேட், பொட்டாஷ், டோலமைட், நிலக்கரி, பெட்ரோலியம் போன்றவை இத வகை கனிமங்கள். அலோக கனிமங்கள். தரமான மைக்கா வகை எது? அப்ராக். கருப்பு தங்கம் என அழைக்கப்படுவது நிலக்கரி. இந்தியாவில் நிலக்கரி அதிகம் உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? ஜார்க்கண்ட். தமிழ்நாட்டில் அதிகம் கிடைக்கும் நிலக்கரி எது? பழுப்பு நிலக்கரி. உலக அளவில் நிலக்கரி அதிகம் உற்பத்தி செய்யும் நிறுவனம் எது? இந்திய நிலக்கரி நிறுவனம், கொல்கத்தா. இந்தியாவின் மிகப்பெரிய எண்ணெய் வயல் எது? மும்பை ஹை. கெயில் இந்திய இயற்கை எரிவாயு நிறுவனம். இதன் தலைமையிடம் எங்கு உள்ளது? புதுடெல்லி. சிஎன்ஜியின் விரிவாக்கம் என்ன? அழுத்தப்பட்ட இயற்கை எரிவாயு. தேசிய அனல் மின் நிறுவனம் NTPC எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1975. இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் எந்த ஆண்டு எங்கு நிறுவப்பட்டது? மும்பைக்கு அருகில் தாராபூரில். இந்திய அணுமின் சக்தி நிறுவனத்தின் NPCL தலைமையிடம் எங்கு உள்ளது? மும்பை. இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் எந்த ஆண்டு எங்கு துவங்கப்பட்டது? டார்ஜிலிங். இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம் எங்கு உள்ளது? ஃபரிதாபாத். இந்தியாவின் சூரிய சக்தி நிறுவனம் எங்கு உள்ளது? புதுடெல்லியில். உலகில் மிகப்பெரிய காற்றாலை பண்ணை எது? முப்பந்தல் பெருங்குடி பகுதி. இந்தியாவில் அதிக அளவில் காற்றாலைகள் கொண்டுள்ள மாநிலம் எது? தமிழ்நாடு. இந்தியாவில் முதல் காற்றாலை மின் உற்பத்தி எந்த ஆண்டு எந்த மாநிலத்தில் துவங்கப்பட்டது? 1986. குஜராத், ஒகா கடற்கரை. தேசிய காற்றாற்றல் நிறுவனம் எந்த ஆண்டு துவங்கப்பட்டது? இது தலைமையகம் எங்கு உள்ளது? 1998. இந்தியாவின் ஓத சக்தி மின் உற்பத்திக்கு மிக உகந்த பகுதிகள். காம்பே வளைகுடா.
கட்ச் வளைகுடா சுந்தரவனம். இந்தியாவின் முதல் பருத்தி நெசவாலை எந்த ஆண்டு எங்கு நிறுவப்பட்டது? 1818ஆம் ஆண்டு கொல்கத்தாவில் உள்ள போர்ட் காலஸ்டர். உலக அளவில் பருத்தி நெசவாலை துறையில் இந்தியாவின் இடம் 2ஆம் இடம். பருத்தி உற்பத்தியில் உலகில் இந்தியாவின் இடம் 3ஆம் இடம். இந்தியாவில் மிகப்பெரிய நவீன தொழில் பிரிவு பருத்தி நெசவாலை. பருத்தி இழையிலிருந்து விதைகளை பிரித்து எடுக்கும் முறைக்கு என்ன பெயர்? ஜின்னிங் என்று பெயர். இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது மும்பை. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படும் நகரம் கோயம்புத்தூர். தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம் எங்கு உள்ளது? கொல்கத்தா. இந்தியாவின் முதல் சணல் ஆலை யாரால் எந்த ஆண்டு எங்கு தொடங்கப்பட்டது? ஆங்கிலேயரான சார்ல்ஸ் ஆக்லாந்து. 1854 கொல்கத்தாவுக்கு அருகில் உள்ள ரிஷா. உலகில் சணல் உற்பத்தியில் முதன்மை நாடு எது? இந்தியா. சணல் பொருட்கள் உற்பத்தியில் முதன்மை நாடுகள் வங்கதேசம், இந்தியா. மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில் நிறுவனம் STRI எந்த ஆண்டு எங்கு துவங்கப்பட்டது? 1983 பெங்களூர். இந்தியாவில் பட்டு உற்பத்தியில் முதன்மை மாநிலம் எது? கர்நாடகா. கைத்தறி வளர்ச்சி ஆணையர் அலுவலக எந்த ஆண்டு துவங்கப்பட்டது? அதன் தலைமையகம் எங்கு உள்ளது? 1975 புதுடெல்லி. இந்தியாவின் மிகப்பெரிய 2ஆம் நிலை தொழில் எது? நெசவு தொழில். இந்தியாவில் 2வது பெரிய வேளாண் சார்ந்த தொழிற்சாலை சர்க்கரை. இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை எந்த ஆண்டு எங்கு துவங்கப்பட்டது? செராம்பூர். செராம்பூர். இந்தியாவின் காகித உற்பத்தியில் முதன்மை மாநிலம் மேற்கு வங்கம். தேசிய செய்தித்தாள் மற்றும் காகித ஆலைகள் கூட்டமைப்பு எங்கு உள்ளது? மத்திய பிரதேச மாநில பர்கான்பூர் மாவட்டம் நேபாநகர். தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு முதல் இரும்பு எஃகு தொழிற்சாலை நிறுவப்பட்டது? எங்கு? எங்கு? 1830 தமிழ்நாட்டில் போர்டோ நோவா. இந்தியாவில் துவங்கப்பட்ட முதல் நவீன எஃகு தொழிற்சாலை டாடா இரும்பு எஃகு தொழிற்சாலை ஜாம்ஷெட்பூர். இந்திய முதல் இரும்பு எஃகு நிறுவனம் எங்கு உள்ளது? பரன்பூர், ஹிராப்பூர், குல்டி, மேற்கு வங்கம். விஸ்வேஸ்வரய்யா இரும்பு எஃகு நிறுவனம் எங்கு உள்ளது? பத்ராதி, கர்நாடகா. இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் பிலாய், சத்தீஸ்கர் எந்த நாட்டு உதவியுடன் உருவாக்கப்பட்டது? ரஷ்யா தொழில்நுட்ப உதவியுடன். இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் ரூர்கேலா, ஒடிசா. ரஷ்யா தொழில்நுட்ப உதவியுடன். இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் ரூர்கேலா, ஒடிசா, ஜெர்மானியா
ஜெர்மனியின் தொழில்நுட்பம் உதவியுடன் HSL, இந்துஸ்தான் எஃகு நிறுவனம், துர்காப்பூர், மேற்கு வங்கம் எந்த நாட்டு உதவியுடன் உருவாக்கப்பட்டது? இங்கிலாந்தின் தொழில் சேலம் எஃகு ஆலை, சேலம், தமிழ்நாடு. விஜயநகர் எஃகு ஆலை எங்கு உள்ளது? டோர் நகர், கர்நாடகா. விசாகப்பட்டினம் எஃகு ஆலை, விசாகப்பட்டினம் எந்த மாநிலத்தில் உள்ளது? ஆந்திர பிரதேசம். VSP. இந்தியாவின் முதல் வாகன தொழிலகம் எது? அது எந்த ஆண்டு எங்கு துவங்கப்பட்டது? பிரீமியர் வாகன நிறுவனம், மும்பை அருகில் உள்ள குர்லா, 1947. வாகன உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது பெரிய நாடு? 7வது பெரிய நாடு. ஆசியாவின் டெராய்ட் என அழைக்கப்படுவது சென்னை. இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் பெங்களூர். இந்தியாவின் முதல் மென்பொருள் தொழிலகம் டாடா கன்சல்டன்சி சர்வீஸ். உலக மக்கள் தொகையில் இந்திய மக்கள் தொகையின் சதவீதம் 17.5. உலகில் உள்ள ஒவ்வொரு 6 நபர்களில் ஒருவர் இந்தியர். இந்தியாவின் முறையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட ஆண்டு 1881. 2011 15வது மக்கள் கணக்கெடுப்பு நடைபெற்றது. இந்தியாவின் அதிக மக்கள் தொகை உள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம். இந்தியாவின் மிக குறைந்த மக்கள் தொகை உள்ள மாநிலம் சிக்கிம். யூனியன் பிரதேசத்தில் மக்கள் தொகையில் முதலிடம் புதுடெல்லி. இந்தியாவில் சராசரி மக்கள் அடர்த்தி 1 சதுர கிலோமீட்டர் 382 ஆகும். இந்தியாவின் மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக உள்ள மாநிலம் அருணாச்சல பிரதேசம். இந்தியாவின் மக்கள் தொகை அடர்த்தி அதிகம் உள்ள மாநிலம் பீகார். யூனியன் பிரதேசத்தில் அதிக மக்கள் அடர்த்தி புதுடெல்லி. யூனியன் பிரதேசத்தில் குறைவான அடர்த்தி அந்தமான் நிக்கோபார். பிறப்பு விகிதம் என்பது ஒரு வருடத்தில் 1000 நபர்கள் உயிருடன் பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கையாகும். இறப்பு விகிதம் என்பது ஒரு ஆண்டில் 1000 மக்கள் தொகையில் இறந்தவர்களின் எண்ணிக்கையாகும். இந்தியாவின் உழைக்கும் மக்கள் தொகை சதவீதம் 62.5%. இந்தியாவின் பாலின விகிதம் 1000 ஆண்களுக்கு 940 பெண். இந்தியாவின் பாலின விகிதம் அதிகமாக உள்ள மாநிலம் கேரளா, 1084 பெண். இந்தியாவில் பாலினி விகிதம் குறைவான யூனியன் பிரதேசம் டையூ டாமன். 2011 ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி இந்திய மக்கள் எழுத்தறிவு விகிதம் 74.04. இந்தியாவில் ஆண்கள் எழுத்தறிவு விகிதம் 82.14. இந்தியாவில் பெண்கள் எழுத்தறிவு விகிதம் 65.46. இந்தியாவின் எழுத்தறிவு அதிகம் கொண்ட மாநிலம் கேரளா, 93.9. இந்தியாவில் எழுத்தறிவு அதிகம் கொண்ட 2வது மாநிலம் லட்சத்தீவு. இந்தியாவில் குறைந்த எழுத்தறிவு கொண்ட மாநிலம் பீகார். இந்தியாவில் மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதி
1 கோவா மாநிலம். இந்தியாவில் குறைந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதி ஹிமாச்சல் பிரதேசம். இந்தியாவில் மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட யூனியன் பிரதேசம் டெல்லி. இந்தியாவின் சாலைகளில் அடர்த்தி அதிகமாக உள்ள மாநிலம் கேரளா. இந்தியாவில் சாலைகளில் அடர்த்தி குறைவான மாநிலம் ஜம்மு காஷ்மீர், லடாக். சாகி ராயல் சாலையை உருவாக்கியவர் ஷெர்ஷா சூரி. ஷாகி ராயல் சாலை இணைக்க பகுதி சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து மேற்கு வங்காளத்தில் உள்ள கோனார் பள்ளத்தாக்கு வரை. கிராண்ட் ட்ரங்க் சாலை அமிர்தசரஸிலிருந்து கொல்கத்தா வரை நீட்டிக்கப்பட்டது. இந்தியாவின் நீளமான தேசிய நெடுஞ்சாலை உத்தரப்பிரதேசம் வாரணாசி, காசி. தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி வரை. இந்தியாவில் குறைவான நீளமுடைய தேசிய நெடுஞ்சாலை எர்ணாகுளம் முதல் கொச்சி வரை. கொச்சி துறைமுகத்தின் மற்றொரு பெயர் வில்லிங்டன் தீவு. உலகிலேயே உயரமான எல்லைப்புறச் சாலை வடக்கில் உள்ள லவில் இருந்து சண்டிகர் வரை. தங்க நாற்கர சாலை திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1999. தங்க நாற்கர சாலை இணைக்கும் நகரங்கள் டெல்லி, மும்பை, சென்னை, கொல்கத்தா. வடதென் சாலை ஜம்மு காஷ்மீர் உள்ள ஸ்ரீநகரையும் தமிழ்நாட்டில் உள்ள கன்னியாகுமரியையும் இணைக்கிறது. கிழக்கு மேற்கு சாலை அசாம் மாநிலத்தில் உள்ள சில்சரையும் குஜராத்தில் உள்ள துறைமுக நகரமான போர்பந்தரையும் இணைக்கிறது. இந்தியாவில் உள்ள கிழக்கு மேற்கு சாலை வடக்கு தெற்கு சாலையை இணைக்கிறது. பகுதி ஜான்சி பகுதியாகும். யமுனா விரைவுச்சாலை புதுடெல்லி மற்றும் ஆக்ராவை இணைக்கிறது. உலகின் 2வது மிகப்பெரிய ரயில் போக்குவரத்து அமைப்பு இந்தியா. இந்தியா ரயில்வே 17 மண்டலமாக பிரிக்கப்பட்டுள்ளது. மண்டலங்கள்: வடக்கு ரயில்வே, தெற்கு ரயில்வே. தலைமையிடம் புதுடெல்லி, சென்னை. கிழக்கு ரயில்வே கொல்கத்தா. மத்திய ரயில்வே மும்பை சத்ரபதி சிவாஜி முனையம். மேற்கு ரயில்வே மும்பை சர்ச்கேட். இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் மும்பை 1925 தொடங்கப்பட்டது. இந்தியாவின் அதிவிரைவு ரயில் காத்திமன் அதிவிரைவு ரயில் வண்டி. இந்தியாவின் மெட்ரோ ரயில் உள்ள நகரம் 8: கொல்கத்தா, சென்னை, புதுடெல்லி, பெங்களூர், குர்கடையான், மும்பை, ஜெய்ப்பூர், கொச்சி. இந்தியாவின் கொல்கத்தாவில் முதலில் மெட்ரோ ரயில் தொடங்கப்பட்டது. ரயில் போக்குவரத்து இல்லாத மாநிலம் மேகாலயா. இந்தியாவில் முக்கிய குழாய் போக்குவரத்து அசாமில் உள்ள எண்ணெய் வயல் முதல் கான்பூர் வரை. குஜராத்தில் உள்ள சவாயா முதல் பஞ்சாப் ஜலந்தர் வரை. குஜராத்தில் உள்ள ஹஜிராவிலிருந்து முதல் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஜகதீஷ்பூர் வரை. தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் 1 இணைக்கும் பகுதி ஹால்தியா மற்றும் அலகாபாத். இணைக்கும் நதி கங்கை, பாகிரதி, ஹிக்லி. தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் இணைக்கும் பகுதி பிரம்மபுத்திரா ஆற்றின் துபிரி மற்றும் காடியா. தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் 3 இணைக்கும் பகுதி கேரளா, கொல்லம் மற்றும் கோட்டாபுரம் வரை. இது இந்தியாவின் முதல் தேசிய போக்குவரத்து. இந்தியாவில் பெரிய துறைமுகம் 13. இந்தியாவில் கிழக்கு கடற்கரையில்
அமைந்துள்ள முக்கிய துறைமுகங்கள்: கொல்கத்தா, ஹால்தியா, பாராதீப், விசாகப்பட்டினம், சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி. இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள முக்கிய துறைமுகங்கள்: காண்டாலா, மும்பை, நவாப்ஷா, மர்மகோவா, நியூ மங்களூரு, கொச்சின். இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் விசாகப்பட்டினத்தில் உள்ளது. கார்டன் ரிச் கப்பல் கட்டும் தொழிற்சாலை கொல்கத்தா. மசாகன் கான் கப்பல் கட்டும் தொழிற்சாலை மும்பை. கொச்சி கப்பல் கட்டும் தொழிற்சாலை கொச்சி. இந்தியா கப்பல் கட்டும் தொழிலில் ஆசியாவில் 2வது, உலக அளவில் 16வது இடம். முதல் இந்திய விமான போக்குவரத்து 1918 ஹன்ரி பிக்பூர் என்பவரால் அலகாபாத்திலிருந்து நைனிக் என்ற இடத்திற்கு கடிதங்கள் கொண்டு செல்லப்பட்டன. இந்தியாவில் உள்ள சர்வதேச விமான நிலையம் 19. ஹெலிகாப்டர் வாடகைக்கு விடும்போது துறை நிறுவனம் பவன் ஹாரன்ஸ் வானுலக ஊர்தி தலைமையிடம் டெல்லி. இந்திய விமான நிலைய பொறுப்பு ஆணையம் 1995 ஆரம்பிக்கப்பட்டது. இந்திய அஞ்சல் சேவை பொதுமக்கள் பயன்பாட்டில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1857. இந்தியாவின் முதல் அஞ்சல் வில்லை ஸ்டாம்பு 1852 ஆண்டு. இந்திய வானொலி 1923 தொடங்கப்பட்டது. இது அகில இந்திய வானொலி என மாற்றம். 1936 இந்திய வானொலி ஆகாசவாணி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 1957 இந்தியாவின் தொலைக்காட்சி வலையமைப்பு தூர்தர்ஷன் என அழைக்கப்பட்டது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் 1969 ஆண்டு ISRO நிறுவப்பட்டது. இந்திய செயற்கைக்கோள் அமைப்பு NASAT. இந்திய தொலைப்புணர்வு செயற்கைக்கோள் அமைப்பு IRS. மொழியியல் அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட்ட ஆண்டு 1956. தமிழ்நாட்டின் எல்லை 8°4 வட அச்சம் முதல் 13°35 வட அச்சம் வரையிலும் 76°18 கிழக்கு தீர்க்கம் முதல் 80°20° வரை கிழக்கு தீர்க்கம். தமிழ்நாட்டின் கடைக்கோடி பகுதிகள்: கிழக்கில் கோடியக்கரை, மேற்கில் ஆனைமலை, வடக்கில் பழவேற்காடு ஏரி, தெற்கில் குமரிமுனையும் அமைந்துள்ளது. தமிழகத்தில் பரப்பளவு 1,30,58 சதுர கிலோமீட்டர். இந்தியாவின் தமிழ்நாட்டின் சதவீதம் 4%. தமிழ்நாட்டில் அண்டை மாநிலங்கள்: கிழக்கு வங்காள விரிகுடா, மேற்கு கேரளா. வடக்கில் ஆந்திரா, வடமேற்கில் கர்நாடகா. தெற்கு இந்திய பெருங்கடல் தமிழ்நாட்டையும் இலங்கையும் பிரிப்பது மன்னார் வளைகுடா மற்றும் பாக் நீர்ச்சந்தி. இந்தியாவில் அதிக நீளம் கடற்கரையை கொண்ட முதல் 2 மாநிலங்கள் குஜராத், தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் உள்ள மொத்த மாவட்டங்களின் எண்ணிக்கை 38. புவியில் எந்த நிலப்பகுதியில் தமிழ்நாடு உள்ளது?
கோண்ட்வானா. தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் எல்லை வடக்கில் நீலகிரி. முதல் தெற்கே கன்னியாகுமரி மாவட்ட சுவாமி தோப்பில் உள்ள மருதமலை வரை. தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையில் கணவாய்கள். முக்கிய கணவாய் பாலக்காடு கணவாய், செங்கோட்டை கணவாய், ஆரல்வாய்மொழி கணவாய், அச்சம் கோயில் கணவாய். மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள முக்கிய மலைகள் நீலகிரி, ஆனைமலை, பழனிமலை, ஏலக்காய் மலை, வருசநாடு, ஆண்டிப்பட்டி, அகத்தியர் மலை, பொதிகை மலை. தமிழ்நாட்டில் மற்றும் நீலகிரி மலையில் மிக உயரமான மலை தொட்டபெட்டா 2637 மீட்டர். ஆனைமலை புலிகள் காப்பகம், அழியாறு, பாதுகாக்கப்பட்ட காடுகள், வால்பாறை. மலைவாழிடம் காடாம்பாறை போன்றவை எந்த மலைப்பகுதியில் அமைந்துள்ளது? ஆழியாறு. திருமூர்த்தி அணைகள் எந்த மலையின் அடிவாரத்தில் அடியில் கட்டப்பட்டுள்ளது? ஆனைமலை. பழனிமலையில் உயரமான சிகரம் வந்தராவ். கொடைக்கானல் எந்த மலையில் அமைந்துள்ளது? பழனிமலை. தமிழ்நாட்டில் தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ள மலை ஏலக்காய் மலை.